ஸ்ரீ மீனாட்சி மேனன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக ரீதியான பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கக்கூடிய தெப்பத் திருவிழாவில் சிகர நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய தைப்பூச திருவிழாவில் சிகர நிகழ்ச்சி அப்படின்னு நடக்கக்கூடிய தெப்பத் திருவிழா பற்றி தெரிஞ்சுக்க அப்புறம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஞ்சுமுகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சவர் நெஞ்சில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நிற்க எதிர்காலம் தோன்றும் முருகாசரணம் கந்தாசன் என்று ஓதுவோர் முன். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். மதுரை என்பதில் வருஷத்துல 360 நாளும் அம்பாளுக்கு திருவிழா உண்டு. எல்லா நாட்களும் திருவிழா உண்டு. அது ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சிகள் நடக்கிறது உண்டு. இதுல இப்போ தைப்பூச உற்சவம் நடந்துட்டு இருக்குது. தைப்பூச உற்சவம் கொடியேறி தினந்தோறும் காலையும் மாலையும் சுவாமி அம்பாளும் பல்வேறு வாகனங்களை வீதி உலா வராங்க. இந்த தைப்பூசத்துல ஒரு நிகழ்ச்சியா சைவ சமயம் சாபித்த லீலைன்னு ஒரு லீலை நடக்கும். அதற்கப்புறமாக சுவாமி கதிரறுக்க போவார். இன்னைக்கு கதிரறுக்காக சிந்தாமணிக்கு சுவாமி போயிருக்காரு. அந்த நிகழ்ச்சி நடக்கும். நாளைக்கு சுவாமி அம்பாள் பாத்தீங்கன்னா தெப்போற்சவம், வண்டியூர் தெப்பக்குளம் அப்படின்னு சொல்லக்கூடிய தெப்பத்துல சுவாமியோட தெப்பத்துல கண்டு கழிப்பாங்க. அந்த தெப்போற்சவம் தான் நடக்க போகுது. அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த 12 நாள் திருவிழாவில் பாத்தீங்கன்னா சுவாமி அம்பாளும் சித்திரை விதிகள் மட்டும் வலம் வருவாங்க. வருஷத்துல ஒரே ஒரு முறை மட்டும் சுவாமி அம்பாளும் ஆத்துக்கு அந்த பக்கமாக போகக்கூடிய தெப்பத்திருவிழாக்கு வண்டியூருக்கு போவாங்க. இது என்ன காரணத்துக்காக போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதுரையை நிறைய மகாராஜாக்கள் ஆண்டாங்க. விஜயநகர பேரரசர்கள், அதுக்கப்புறம் பாண்டிய மன்னர்கள், அதுக்கப்புறமாக திருமலைநாயக்க மகாராஜா. இந்த விஜயநகர பேரரசர்களுக்கும் பாண்டிய மன்னர்களுக்கும் அடுத்தபடியாக அதிகமாக மதுரை ஆண்டு மதுரையில் நிறைய வளர்ச்சி பணிகளை செய்த திருமலைநாயக்கர் தான். அந்த திருமலைநாயக்கருடைய அவதார தினம் பூஷ நட்சத்திரம் தை மாதம். அவருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் அவரை கௌரவப்படுத்தும் விதமாகவும் பார்த்தீங்கன்னா அம்பாள் கோவிலிருந்து புறப்பாடாகி தைப்பூச தெப்பத்தில் கண்டுகளிக்கிறாங்க. இதுதான் அந்த நிகழ்ச்சியோட சிறப்பு அம்சம். சரி, எப்படி கிளம்புவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில நாளைக்கு காலைல 5:30 மணிக்கு கோவிலிருந்து அம்பாளும் சுவாமி கிளம்புவாங்க. சுவாமி சிம்மாசனத்திலையும் அம்பாள் ஔதா தொட்டில் அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாகனத்துல அம்பாள் பவனி வருவாங்க. அப்படியே கோவிலிருந்து வெளியேறி நம்மளுடைய நெல்பேட்டை வழியாக ஆனந்தா ஹோட்டல் வழியாக போய் அரசமரம் பிள்ளையார் கோவில், அப்படியே கேப்ரகான் ஸ்கூலு, சேம்பர் ஆஃப் காமர்ஸ், அந்த ரோட்ல ஃபுல்லா போயிட்டு அந்த ரோடு முழுமைக்குமாக மண்டகாப்படிகள் இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சுவாமியும் அம்பாள் தெப்பத்திருவிழா போயிடுவாங்க. தெப்பத்திருவிழா போனோம் காலையில சுவாமி அம்பாள் 5:30 மணிக்கு கிளம்புறாங்க. அங்க போறதுக்கு 8 மணி 8:30 மணி ஆயிடும். போனதும் முதல் ஒரு ரவுண்டு வந்துருவாங்க. தெப்பத்துல போனதும் சுவாமி அம்பாள் தெப்பத்துல தெப்பம் அங்க தெப்பத்தேர் ரெடியா இருக்கும். அந்த தேர்ல சுவாமி அம்பாளை எழுந்தரில் பண்ணி பூஜை முடிச்சோன்னே காலையில ஒரு சுத்து. அந்த தெப்பம் அவ்வளோ பெரிய தெப்பம், கிட்டத்தட்ட ஒரு 4000 சொச்சம் மீட்டர் தூரம்ல ஒரு தெப்பம். அந்த தெப்பத்தை காலையில ஒரு ரவுண்டு முழுசா சுத்தி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா அப்படியே கிளம்பி தெப்பத்துல சுவாமி வெளியே நம்மளுடைய முக்தேஸ்வர் கோவில தங்கியிருப்பார். நாளைக்கு முழுமைக்கு முக்தேஸ்வர் கோவில் தான் சாமி இருப்பாரு. அதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு முறை 12 மணிக்கு ஒரு முறை சுவாமி அம்பாள் அந்த தெப்பத்தை சுத்தி வருவாங்க. மறுபடியும் சுவாமி அம்பாள் கோயிலுக்குள்ள போயிடுவாங்க. சாயங்காலம் சாயரஜ பூஜையெல்லாம் முடிஞ்சு 6 மணிக்கு சுவாமி அம்பாள் மறுபடியும் தெப்பத்துக்கு வருவாங்க. 6 மணிக்கு தெப்பத்துல சுத்துறதா பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கும். தெப்பத்தை சுத்தி வண்ண விளக்குகளால் அலங்கரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமாக பௌர்ணமி நிலவு, முழு பௌர்ணமி நிலவு தெப்பத்தோட மைய மண்டபத்துல தெரியும். அந்த வெளிச்சத்துல சுவாமி அம்பாளும் அந்த தெப்பத்தை சுத்தி வரவே பார்க்கறது கண்கொள்ளா காட்சியா இருக்கும். தெப்பத்தை சுத்தி வந்துட்டு சுவாமி அம்பாள் திரும்ப கரைக்கு கரையில முக்தேஸ்வர் கோயிலுக்கு போய் உள்ள சுவாமி அம்பாளுக்கு பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமாக குதிரை வாகனத்துல, வெள்ளி குதிரை வாகனத்துல அங்கிருந்து கிளம்பி கோயிலுக்கு வந்துருவாங்க. இதான் தெப்ப திருவிழாவோட சிறப்பு நிகழ்ச்சி. இதுல என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமலை நாயக்கருக்காகவே சுவாமி அம்பாளும் வராங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதுரை ஆண்ட மகாராஜாக்கள்ல எந்த மகாராஜாவுக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பு உண்டு. திருமலை நாயக்கரை தான் தகப்பனாக அம்பாள் ஏத்துக்கிட்டாத ஒரு நிகழ்ச்சி உண்டு. ஏன்னா அதுல மட்டும்தான் திருமலை நாயக்கர் அந்த நிகழ்ச்சி திருமலை நாயக்கரோட அந்த சிறப்பு உண்டு. அதனாலதான் இன்னைக்கும் நம்மளுடைய மீனாட்சி அம்மன் கோயில்ல திருமலை நாயக்கருக்கு சிலையே இருக்கும். வேற யாருக்குமே இருக்காது. நிறைய மகாராஜாக்கள் மதுரை ஆண்டாங்க. அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. நம்மளுடைய திருமலை நாயக்கர் மன்னருக்கு மட்டும் அந்த பாக்கியம் கிடைச்சது. தன்னுடைய தகப்பனாருக்கு நன்றி சொல்லும் விதமாக, தகப்பனை கௌரவப்படுத்தும் விதமாக அம்பாள் அங்க போறதாக ஒரு வரலாறு உண்டு. பொதுவாகவே திருவிழா அப்படின்றது கோவில் சார்ந்து கோவிலுக்குள்ள மட்டும் தான் நடக்கும். ஆத்துக்கு அந்த பக்கம் உள்ள மக்களுக்கு அவங்க கோவில் அம்பாளை பார்த்துட்டு போவாங்க. இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக அம்பாள் அவங்கள போய் பார்ப்பாங்க. பொதுவாக கோவில் கொண்டாட்டங்கள், திருவிழாக்கள், உற்சவங்கள், ரொம்ப முக்கியமா சுவாமி வீதி உலா வர்றது அப்படின்றது மக்களை பார்ப்பதற்காகவும், கோவிலுக்கு வர முடியாத வயதானவங்க, குழந்தைங்க, முடியாதவங்களெல்லாம் அவங்க சுவாமி தரிசனம் பண்றதுக்காக தான் சுவாமி உற்சவங்கள் நடக்குது. இதான் எல்லா கோயிலும் நடக்கிற உற்சவத்துக்கான காரணங்கள் இதுதான். அதே மாதிரி அந்த அடிப்படையில் இன்னைக்கு அம்பாள் வெளியில போய் உற்சவம் நடக்குது. இந்த தெப்பத்திருவிழா முடிவு வரைக்கும் கோவில் நிறைய அடைச்சிருவாங்க. காலைல அம்பாள் வெளியே போனதுக்கு அப்புறம் நிறைய அடைச்சிட்டு திரும்ப அம்பாள் உள்ள வரும்போது தான் நடத்த இருப்பாங்க. அதான் அந்த தெப்பத்திருவிழா சிறப்பான நிகழ்ச்சி. இந்த தெப்பத்திருவிழா பார்த்து நம்மளுடைய மீனாட்சி அம்மன் கிட்ட எல்லா வரங்களும் நம்ம வாங்கிக்கலாம். ஏன்னா மீனாட்சி அம்மா கேட்டதெல்லாம் கூடிய அற்புதமான தெய்வம் இல்லையா?
ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துடைய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் போது உங்களிருந்து விடைபெறுவது முருகனடிமை ஸ்ரீ மீனாட்சி மைந்தன். நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல், முகநூல் பக்கங்கள், இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ஒரு கிவ்அவே கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க உள்ளூர் வெளியூர் எங்க இருந்தாலும் சரி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா எல்லாருக்கும் கிஃப்ட் கன்ஃபார்மா கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாரும் கிஃப்ட் வாங்கிக்கிட்டு எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஆன்மீக தகவல் நம்மளும் பகிர்ந்துக்கலாம். சரிங்களா? வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதீர்கள் வாழ்க. நான்முறை அரங்கள் உங்க நெச்சவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வது விலங்கு உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.